Let us all stand up and give a warm welcome to our former President of India, Shri Ramnath Kovind ji. A heartfelt warm welcome to you, sir. It's an honor to welcome our esteemed chief guest, Shri Ramnath Kovind ji, our former President of India, to this auspicious occasion for this one nation, one dream. Let us all put our hands together and once again give a warm welcome to our former President, Shri Ramnath Kovind ji. Pranams. As you think, so you become. Yes, if your thoughts are noble, our life will become accordingly. Because thoughts become actions, actions lead to habits, and our habits become our lifestyle. So, we are the architect of our own destiny. The Kural is, whatever you ponder, let your aim be loftily still. Fate cannot hinder, always thwart you as it will. வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணும் எண்ணங்கள் உயர்ந்ததாக இருப்பின் இளைஞர்களால் எதையும் செய்ய முடியும். இதையே வள்ளுவ பெருந்தகை உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று கூறியுள்ளார். Are you ready to see our queens dance now? விழிகள் அங்கெங்கும் போவதறியாமல் தவழும் மானிட பறவைகள் துணிந்து நின்றங்கள் வலிமை அறியாமல் மனதில் ஆயிரம் சாதனை செய்வோம் இந்த உலகில் ஆடல் பாடல்கள் கவிதைகள் புரட்சிகள் என்றறியாமல் நிலாக்களை கொண்டு கனல்கள் வைத்து இன்றும் பல கனவுகள் கண்டு செய்வோமே சில உண்மைகள் இன்று அன்றாடம் சின்ன பூமியில் வைத்தோமே பாத சுவடுகள் அலைவாயம் தேடி நேரினோம் ஒன்றாக வானில் கண்கள் தேடாமல் போகாது எங்கள் கால்கள் தன்று மோயாது வானம் கொண்டொன்று போகாது எங்கள் தாகம் என்று தீராத ஒன்று நின்றென்று பாடாமல் ஒரு ஆசை சென்று கேளாமல் காணும் சிறிதெங்க கொட்டுக்கு எங்கள் அற்றுமை நினைக்கவே ஏதோ 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 செய்து பார்க்கும் காற்றுக்கள் ஒன்று தூவி சிற்பம் செய்வோமே மண்ணில் இல்லாத கலவை விட்டு ஒரு பிம்பம் கொண்டு சேர்ப்போம் என்றும் என்றென்றும்
ரத்தம் சிந்தி சந்திப்போம், நெஞ்சு கொண்டு சிந்திப்போம், காலை மாலை பாராமல் பிரியும் எங்கள் பூலோகம். குற்றம் ஒன்றும் இல்லாமல், குறைகள் ஒன்றும் கேட்காமல், கட்டி வைத்த சிறகுகள் மேலே எட்டி நின்று பார்ப்போமே. காணும் எங்களின் வலிமை நீங்கள் சிறு துளி என்று நினைத்தால், பாவம் உங்களின் அறியாமை என்று சொல்வோம். அன்பு பரிதம் கொண்டு உலகம் செய்து பால தூவி புத்தம் புதிதாக நாங்கள் செய்வோம். கண்ணுக்குள் நிலாக்களை கொண்டு நெஞ்சுக்குள் கனவுகள் வைத்து என்றும் பல கனவுகள் கண்டு செய்வோமே சில உண்மைகள் என்று. சாசமாமகனீனி மாமா மாமனீனி மாமனீனி சாசம், சாசமாமகனீனி மாமா மாமனீனி மாமனீனி சாசம், கனனீனி சாசனீனி நாத மதனீ சச சனிரலவகனி இது. எத்தனை அழகு, எத்தனை நளினம். You proved, as you think, so you become. We are the architect of our own destiny. Yes, have noble dreams, queens. Act accordingly and work hard. Be victorious in life. Thank you, dears. Now we are welcoming our Honorable President and other dignitaries to the stage. I request all the participants and the attendees to be seated on your own seats. பிரசிடென்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் உங்களோட இருக்கைகளிலிருந்து எங்கேயும் நகரக்கூடாதுன்னு உங்களை ஆர்கனைசிங் கமிட்டி சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஹானரபிள் பிரசிடென்ட் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் யாரும் உங்களோட சீட்ஸ்லேருந்து எங்கேயும் நகரக்கூடாதுன்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. It's time to blaze in the center of Vyasa's galaxy with our dignitaries proceedings to the stage. நமது அழைப்பை ஏற்று தங்கள் நேரத்தை ஒதுக்கிய எங்கள் பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய விருந்தினர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். I request our dignitaries to please proceed on to the stage. Here I call upon, beginning with Jaya Oliver, Vice Chairman, Annai Meenakshi College of Education. Come on, ma'am. Shri Rajkumar, Principal, JP College of Engineering. Shri Balasubramanian, Chairman, Amaravati Group of Institutions. S.V. Murugaiya, S. Veerajami Group of Institutions. Srimati V. Vellathai, Managing Director, Vyasa College of Arts and Science. Shri Dr. Vellathurai Pandiyan, Chairman, Vyasa College of Arts and Science. Shri A.K.D. Krishnamuraju, Managing Trustee, Shri Rao Bahadur, A.K.D. Dharmaraja Education Charity Trust, Rajapalayam. Srimati Karunya Gunavati, COO, Voice of Tengasi. Shri Sundar, yes, Secretary, Vyasa College of Arts and Science. Shri Pudiya Bhaskar, Chairman, Arulmigu Senthilandavar College. Srimati Prakashavalli Sundar, Vice Chairman, Vyasa College of Arts and Science. Shri Dinesh Babu, District Governor, Rotary Club, 3212. Shri Anandan Ayyachami, Founder and CEO, Voice of Tengasi. Shri Sridhar Vembu, Chief Scientist, Zoho Corporation.
Honorable former President of India, Shri Ramnath Kovind ji. Shall we all give a big round of applause for the dignitaries on stage? May I request everyone to stand up for the beginning of our One Nation, One Dream vision with National Anthem followed by Tamil Thai Vaarthu. இதோ நம் நாட்டின் பெருமையை, நம் உள்ளங்களின் ஒற்றுமையை மனதில் உற்சாகம் பொங்கச் செய்யும் தேசிய கீதம் ஒலிக்கவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ் மொழியின் செம்மையையும் பாரம்பரியத்தின் பெருமையையும் உலகம் முழுவதும் ஒலிக்கச் செய்யும் தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெற உள்ளது. அதற்காக அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दब शुभ नामे जागे दब शुभ आशीष मागे गागे दब जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Please be seated. May the divine light guide us on our spiritual, educational and future India journey. As the lamp is lit, may our souls be enlightened and spirits uplifted. Let us embrace our tradition by lighting the Kuthuvilakku and illuminate our cultural joy of coming together. May I request Honorable Ramnath Kovind ji, former President of India, Shri Sridhar Vembu sir, Chief Scientist Zoho Corporation, Shri Anandan Ayyachami sir, Founder and CEO Voice of Tengasi, Shri Dinesh Babu sir, District Governor 3212 of Rotary Club, Shri Dr. Velathurai Pandiyan, Chairman Vyasa College of Arts and Science, to light the Kuthuvilakku. மேடையில் உள்ள எங்கள் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களுடன் திரு ஸ்ரீதர் வேம்பு, வாய்ஸ் ஆஃப் தென்காசி நிறுவனர் திரு ஆனந்தன் ஐயாச்சாமி மற்றும் ரோட்டரி கிளப்பின் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் திரு தினேஷ் பாபு மற்றும் எம் கல்லூரியின் சேர்மன் டாக்டர் வெள்ளத்துரை பாண்டியன் ஆகியோர் இப்பொழுது குத்துவிளக்கேற்றி விழாவை ஒளிரச் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
நம் விழாவிற்கு தனது அர்ப்பணிப்பும் ஊக்கமும் கொண்டு எப்போதும் துணையாக இருந்து வருபவர். சமூகத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் முன்னோடியாக திகழ்பவர். எங்கள் அனைவரின் பெருமையாக இருக்கும் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களை இவ்விழாவில் வருகை தந்த அனைவரையும் எங்கள் பிரதிநிதியாக நின்று வரவேற்புரை வழங்குமாறு அன்பும் மரியாதையும் கூடிய மனதுடன் அழைக்கிறோம். May I request Rotarian Dinesh Babu sir to welcome the gathering. Please sir. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம் என்ற தாய்மானவன் பிரார்த்தனையோடு அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் ஒரே தேசம் ஒரே கனவு, தற்சார்புடைய கிராமங்கள் வளமான இந்தியா 2047 என்ற இயக்கத்திற்காக நாம் கூடுகின்ற இந்த தருணத்தில் உங்கள் முன் நிற்பதில் நான் பேரானந்தமும் பெருமையும் கொள்கின்றேன். At the outset, on behalf of Voice of Tenkasi Foundation and Rotary District 3212, I extend a warm and respectful welcome to our chief guest, Sri Ramnath Govind ji, former President of India. Sir, your presence blesses us and reminds every young person here that when we dream together, we grow together. முதலில் வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி மாவட்டம் 3612 சார்பில் நமது தலைமை விருந்தினர் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஐயா, உங்களின் வருகை எங்களுக்கு பெருமை அளிப்பதோடு நாம் ஒன்றாக கனவு கண்டால் ஒன்றாக வளரலாம் என்பதை இங்கு இருக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் நினைவூட்டுகிறது. அதேபோல் ஜோஹோ கார்ப்பரேஷனின் நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி தமிழ்நாட்டின் பெருமை, உலகளாவிய புதுமைகளை கிராமத்து மண்ணிலிருந்தே எழலாம் என்பதை உலகுக்கு நிரூபித்த திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வாழ்க்கை பயணம் இங்கு இருக்கும் ஒவ்வொரு இளம் தொழில் முனைவோருக்கும் ஓர் உத்வேகமாகும். வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இளைஞரின் வளர்ச்சி, பண்பாட்டு பெருமை ஆகியவற்றிற்காக நீங்கள் காட்டிய அர்ப்பணிப்பு இந்த இயக்கத்தின் உயிர் செய்தியாக இருந்து வருகிறது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும், பண்பாட்டு கலைஞர்களையும், ஆசிரியர்களையும், சமூக தலைவர்களையும் பெருமையுடன் வரவேற்கின்றேன். மிக முக்கியமாக இந்த நிகழ்வின் இதயமாக திகழும் 1330 மாணவர்களையும் இளைஞர்களையும் பெருமிதத்துடன் வரவேற்கின்றேன். உங்களின் குரல்கள் 1330 திருக்குறளின் காலத்தை கடந்த ஞானத்தை ஒலிக்கச் செய்யும். தமிழ் பண்பாடு என்பது வெறும் பாரம்பரியம் அல்ல, அது நமது எதிர்காலத்திற்கான வழிகாட்டும் விளக்கு என்பதை உலகிற்கு எடுத்துச் சொல்வீர். இங்கு பறை, சிலம்பாட்டம், பரதநாட்டியத்தின் அழகு, திருக்குறளின் ஞானம் மற்றும் 2047 ஆண்டு வளமான பாரதத்தின் கனவு அனைத்தும் ஒரே மேடையில் சங்கமிக்கின்றன. இந்த கனவை நாம் அனைவரும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இன்றைய கூடுகை உலக சாதனை படைப்பதோடு மட்டுமல்லாமல் உண்மையான மாற்றத்திற்கான விதைகளை விதைக்கட்டும். தற்சார்புடைய கிராமங்கள், இளைஞர்கள் உண்மையான ஸ்டார்ட் அப்புகளை உருவாக்கி இந்தியா முழுமையான வளமான தேசமாக உயரட்டும். இந்த எண்ணங்களோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் உளமாற வரவேற்கின்றேன். நம் பண்பாட்டையும், நம் ஒற்றுமையும், நம் ஒரே கனவையும் இங்கு கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி ஐயா. ஓர் நாடு ஒரே கனவு. ஆனால் என்ன கனவு? இது யாருக்கானது? எதற்காக இந்த கனவு? இதற்கான விளக்கத்தையும் நமது எதிர்காலத்தை வழிநடத்தும் பிரகாசமான நோக்கத்தையும் நமக்கு வெளிச்சமாக காட்ட நமது தலைமை, நமது பாசமிகு முன்னிலை, எங்கள் மண்ணின் மைந்தர் திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை இந்நிகழ்ச்சியில் பெரும் உற்சாகத்துடனும் மிகுந்த அன்புடனும் அழைக்கிறோம். I now invite the founder of Voice of Tenkasi, Shri Anandan Ayachami sir, to address the gathering. Please sir. வணக்கம் தென்காசி. அன்பான வணக்கம். History is being written today in Tenkasi. தென்காசியின் மண்ணில் இன்றைக்கு ஒரு வரலாறை எழுதி கொண்டிருக்கிறோம். I can't think of மதுரைக்கு தெற்கு தென் தமிழகத்தில் இதற்கு முன்பு ஒரு ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ வந்து நம்மளோடு இருந்து நமது மண்ணை பார்த்ததாக சரித்திரம் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. Sir, it's a greatest honor and our fortune to have you today. Thank you so much for coming all the way to Tenkasi and Tirunelveli districts. Never before in our history do we remember
a president or a former president visiting our district. You have made all of us proud, sir. Thank you so much for coming all the way here. இன்றைக்கு இது நடந்து கொண்டிருப்பதென்றால் அதை சாத்தியப்படுத்தி கொடுத்தவர் முன்னாள் ஜனாதிபதி மட்டுமல்ல, எண்ணற்ற மேமக்களையும் 2 நாட்களுக்கு முன்பு நமது மாண்புமிகு கல்வி அமைச்சரும் இங்கே வந்திருந்தார் தென்காசி மாவட்டத்திற்கு. இதை போன்ற மேன்மக்களையும் தென்காசி மண்ணிற்கு கொண்டு வந்து தென்காசியின் அடையாளமாக இருந்து தென்காசியின் வளர்ச்சிக்கு ஒரு பெரும் காரணியாக இருந்து கொண்டிருக்கும் ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவர்களை இங்கே இன்று வரவேற்பு மட்டுமல்ல மனதார நன்றி கூறுகிறோம். ஒரே நாடு ஒரே கனவு என்பது ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு வாய்ஸ் ஆஃப் தென்காசி, சற்று நேரம் வாய்ஸ் ஆஃப் தென்காசியோட ஏவி போடணும்னு நினைச்சோம். இன்றைக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே டிலேயாக போகிறதுனால நமது முன்னாள் ஜனாதிபதி நம்மளோடு பேச வேண்டும். அதற்காக நானும் அனைவருமே இங்கே நமது உரையை சுருக்கமாக வைத்துக்கொள்வோம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும். வாய்ஸ் ஆஃப் தென்காசி கடந்த 3 வருடமாக எண்ணற்ற முன்னெடுப்புகளை இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நமது கிராமங்கள் தன்னிறைவு பெற வேண்டும், நமது தென்காசி மாவட்டம் வளர வேண்டும் என்பதற்காக கல்வி, வேலைவாய்ப்பு, ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் அதை நோக்கி நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் தென்காசி என்பது இதில் ஒரு தனிப்பட்ட நபர் நடத்துவது அல்ல. நூற்றுக்கணக்கான கல்லூரி இளைஞர்கள், உங்களை போன்ற கல்லூரி இளைஞர்கள் ஆர் பார்ட் ஆஃப் திஸ் மிஷன். குறிப்பாக இங்கே சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கும் நமது வாய்ஸ் ஆஃப் தென்காசி வாலண்டியர் முகமது ரஃபீக், ஷஃபீக், காருண்யா குணவதி, ஜமீலா, முருகன், இந்த மாதிரி எண்ணற்ற பேர் இந்த வாய்ஸ் ஆஃப் தென்காசி நமக்குள்ள ஜாதி வேற்றுமை இல்லை, மத வேற்றுமை இல்லை, ஒரே ஒரு நோக்கம்தான், ஒரே ஒரு எண்ணம் தான். இந்த தென்காசி வளர வேண்டும், இந்த தென்காசியில் வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும், இந்த தென்காசி தன்னிறைவு பெற வேண்டும், ஒவ்வொரு கிராமமும் தன்னிறைவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் ஒரே தேசம் ஒரே கனவு. இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்களை தவிர, அவரை விட ஒரு சிறப்பான மேன்மகன் இங்கே நம்மளோடு இருந்து ஆசீர்வாதம் வழங்க முடியாது. இங்கே we are all aspirational. திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களும் சின்ன வயதிலிருந்து இங்கே எத்தனையோ மக்கள் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஸ்கூல் போகிறதுக்கு நடந்து போயிருப்போம். திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அவரோட சின்ன வயசில் அவரோட கிராமத்தில் இருந்து டெய்லி 20 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கார் ஸ்கூலுக்காக. இன்றைக்கு கடின உழைப்பினால் இந்தியாவின் முதல் குடிமகனாக முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் நமது முன்னாள் ஜனாதிபதி அவர்கள். Through sheer hard work and determination and conviction, he has shown to the world that any human can rise to the top of the world to be the first citizen of India. Sir, you are the greatest inspiration to all of us. Thank you so much for being here again today. We are all proud, we are all happy, and you have added to the aspiration of us. With your presence here, we declare that within a few years, you will see Tenkasi as Estonia of India by 2032, sir. Thank you so much again for being here. And இங்கே இருக்கிற அத்தனை மேன்மக்களுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள். ஜெய்ஹிந்த். Thank you, sir, for your inspiring speech. இப்போது பெரும் இளைஞர் படையை தொழிலின் உண்மையையும் வாழ்க்கையின் இலக்குகளையும் நோக்கி வழிநடத்திய சாம்ராஜ்யக்காரர் தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கும் திறமையான இளைஞர்களுக்கும் வலிமையான பாதையை அமைத்து வழிகாட்டியவர். மண்ணில் எங்கும் அறிமுகமே தேவையில்லாத வெகு ஜனங்களின் மனங்களையும் தொட்டவர். இத்துணை பெருமைகளுக்கும் சொந்தமான திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். It's a privilege to welcome the Chief Scientist Shri Sridhar Vembu sir of Zoho Corporation to address the gathering. Please sir. எல்லோருக்கும் காலை வணக்கம். மார்னிங், நமஸ்காரம். Today our honorable former president Shri Ramnath Kovindji has
raise this very important occasion for us, organized by Voice of Tenkasi Foundation, the Rotary Club, and the Vyasa College, our managing director and the founders. They have all the help they have provided. This is a very joyous occasion. I'm speaking in English because I want our President Ji to understand. And the one nation, one dream. Our dream is development. 2047, 2047 வளர்ந்த பாரதம், அதுதான் நமது கனவு, எல்லோரிடம் கனவு. அதுதான் நம் பிரதமரின் கனவு. If this dream has to be achieved, every district, every village has to be developed. Every district. So I have taken up as a personal mission that we have to achieve this in Tenkasi district over the next 10 years, 15 years. And it is that dream that we are bringing the dignitaries here to inspire us, to elevate us. That's why I would like to hear our President, beloved President speak. So I am going to, in the interest of time, I will keep this very short. So thank you all for coming. Thank you for organizing this. Namaskar. Thank you, sir. As a token of love and warmth, I request our Honorable former President of India and our Chief Guest, Shri Ramnath Kovind Ji, to honor our career enabler, Shri Sridhar Vembu sir, with a memento. Please, sir. I request our Chief Guest, Shri Ramnath Kovind Ji, our Honorable former President of India, to honor our career enabler, Shri Sridhar Vembu sir, with a memento. Please, sir. Thank you, sir. Surprise in Vyasa is an ever-fresh event. Once you enter Vyasa, you should taste surprise. I request our former President of India, Shri Ramnath Kovind Ji, to address the gathering. Please, sir. The program named One Nation, One Dream, being jointly organized by Voice of Tenkasi Foundation and supported by Rotary Club. On the dais, present Sri Sridhar Vembu, Chief Scientist, Joho, Sri Ananthan Ayasamy, Founder and CEO, Voice of Tenkasi, Sri V. Pandian, Chairman, Vyas College of Arts and Sciences, Sri Dinesh Babu, District Convener, Rotary Club, and other guests present on the dais, dear friends, ladies and gentlemen, dear young minds, Vanakkam Anbane, Vanakkam Nalla Irkingala. You are as excited as I am to speak to you today. Friends, I am delighted to be among all of you this morning.
I always look forward to being among the youth. Being with the youth fills me with hope, for they are brimming with energy and curiosity and are full of an unwavering drive to make a mark on the world itself. I feel privileged to visit this holy land of Tenkasi. This morning I had the honor to visit the temple, got the blessings of Lord Shiva, which I rather pass on the blessings which I received to you all present here. Tenkasi has long been revered as the Kasi of the South. It shares a deep spiritual connection with Varanasi, a city of my home state, that is Uttar Pradesh, a city, eternal city on the banks of the Ganga. Just as Varanasi has been a beacon of devotion, philosophy, and timeless wisdom in the north, Tenkasi has served as a spiritual sanctuary in the south, carrying forward the same light of spirituality and learning. I am told that the great Kasi Vishwanath temple here was built so that those unable to travel to Kasi could still receive the same divine blessings. Dear friends, Tenkasi reminds me that in Bharat, that is in India, our eternal tradition is never bound by geography. It flows throughout our vast land and our diverse culture and unites all of us Indians in one spiritual continuum. Tenkasi is a living reminder of many streams of culture flowing into one mighty river of our civilization. Tenkasi represents our civilization unity across vast geographical distances of this ancient land of Bharat. I am happy to note that the government of India has started the Kasi Tamil Sangamam to celebrate and strengthen the centuries-old civilizational and cultural bonds between Tamil Nadu and Kasi. Ladies and gentlemen, history has been a witness to an eternal truth. India has always prospered together, and India has always endured together. From the days of our ancient civilizations along the banks of Sindhu and the Kaveri to the spiritual flowering of Nalanda and Kanchipuram, from the struggles against colonial rule to the triumph of independence, our story has never been the story of isolated provinces, but of one people, one civilization. We have risen together and also faced every storm as a collective. Thus, we, being one nation, are bound to have one dream, one future, and one destiny as well. When knowledge blossomed in the Sangam age of Tamil Nadu, it enriched not only the south, but the entire nation. When the call for freedom rang out, it was answered alike in Bengal, in Punjab, in Tamil Nadu, and in Maharashtra. This is why we say that our destiny is intertwined. No state, no culture, no community has ever walked alone in the Indian journey. Each thread, whether from the north or the south, from the east or the west, is woven into the larger fabric of Bharat. We also remind to ourselves our oneness and our unity while reciting our national anthem as well. When we say Punjab, Sindh, Gujarat, Maratha, then comes Dravid, means Tamil Nadu, Utkal, that is Odisha,
Vanga means Bengal. This is all intertwined. Dear friends, speaking of our common civilization fabric also reminds me of the achievements of superstar Mohanlal ji, who has been receiving today itself Dada Saheb Phalke Award. Mohanlal ji is truly remarkable, not just in mastery of the craft, but the way he has bridged cultures and languages through his work. Apart from Malayalam, Mohanlal has given life to stories in Tamil, Kannada, Telugu, and even Hindi cinema. His work has connected hearts from north to south across our vast land. We are proud of him. It is coincidence that he is being awarded with this prestigious award today itself, and we are witnessing to it. Let us give a big round of applause to this superstar. Dear friends, we the people of India are bound together by threads of shared aspirations, common struggles, and a collective destiny. This is why the meaning of our theme today, One Nation, One Dream. This phrase is not merely a slogan. It is a call to remember that under the vast diversity in our languages, traditions, and geographies, we are all united by a single dream, the dream of a strong, prosperous, and developed India by the year 2047. Our diversity gives us strength, and our unity of purpose will shape our common future. Dear friends, One Nation, One Dream matters today because the challenges before us are not small. We have to eradicate poverty, modernize our villages, empower women, harness technology, and preserve our environment. We have to ensure that every child in every corner of our land, from the remotest village to the biggest metropolis, has the chance to fulfill their potential. To achieve this, we cannot afford to move as fragmented voices. We must march together with one nation, one determination, and one shared destiny. Ladies and gentlemen, if we look closely to our aspirations, we realize that all of us seek more or less the same things. We wish for our basic needs to be met, for our families to have access to good quality health care, and for our children to receive world-class education. We want our villages to flourish, our districts to thrive, and our states to grow prosperous. We all aspire for opportunity, dignity, and the promise of a better life. These dreams unite us, but the path to achieving them requires cooperation and inclusivity. Progress cannot be the privilege of a few. It must be the collective endeavor of all. We cannot afford to leave any village, any district, any state behind in our developmental march. If some of our brothers and sisters are left behind, if the voices of our neighbors are ignored, or if our selfish ambitions clash without harmony, then even the noblest of dreams only breed frustration and conflict. On the other hand, when the spirit of cooperation and inclusivity guides our actions, the same dreams that each of us holds individually can transform into the shared destiny of our nation. Dear friends, true development demands inclusivity, that we move together hand in hand, respecting diversity, celebrating differences, and ensuring that no individual, community, or region is left behind. How to ensure inclusivity in our attitude?
The answer lies in mutual respect. Mutual respect is reflected when we honor each other's language, understanding that every language carries the wisdom, history, and values of its persons. It is reflected in our appreciation of each other's cuisine, recognizing that the flavors and traditions of food are a living expression of culture. It is reflected when we embrace each other's arts, festivals, and customs, and when we acknowledge the richness of every religion and better system that contribute to the moral and spiritual fabric of our great nation. Mutual respect and cooperation create a powerful, unified force capable of achieving what no single individual, region, or community could accomplish alone. This is how we channel our collective energies forward the common goal of prosperity, harmony, and a Viksit Bharat by 2047. Ladies and gentlemen, as we prepare to march ahead with the vision of Viksit Bharat by 2047, let us first take a moment to reflect upon the remarkable achievements of the past few years. We are the only major economy to double its GDP in the last 10 years. We have moved from being the 11th largest economy to the 4th largest economy and are in the way of becoming the 3rd largest economy by the year 2028. That will benefit everyone sitting here, everyone who are in the villages or maybe in the metropolis. In the realm of space and scientific exploitation, India has made the world take notice. The Chandrayaan mission successfully landed near the moon's south pole, making India the first country to achieve this feat. Mars orbiter mission, Mangalyaan, had made India the first Asian country to reach Mars orbit and the first in the world to do so on its first attempt. In education and research, India's universities have steadily risen in global rankings. The number of Indian universities featured in QS World University Rankings has risen from 11 in 2025 to 54 now. As we all know, IIT Madras, alma mater of Sridhar Bembuji, who is sitting here, stands among the world's best engineering institutions. Let us give a big hand. Dear friends, today self-reliance is the need of the hour. Sridhar Bembuji, I am told that yesterday he had a telephonic conversation with the Union Railway Minister, Mr. Ashwini Vaishnaw, and who embraced Swadeshi Joho tools over foreign software solutions. It is a very encouraging fact that our quest for self-reliance is being led from the top offices of the country. Dear friends, we have witnessed remarkable growth in milk production, agriculture production, electricity generation, and renewable energy. The number of airports and passenger traffic have more than doubled in the past few years. Rails, roads, and digital manufacture have witnessed quantum leaps. Dear friends, just a decade back, Indian women barely had access to bank accounts. After the implementation of Jan Dhan Yojana, I am told that today more than 80% of Indian women have access to bank accounts and thereby have become part of the formal financial system. Today, our daughters are becoming fighter pilots. Some of you maybe tomorrow. Contributing to space exploration and winning medals
at the international sporting events. Women have a better enrollment ratio in higher education than even men. Our Parliament has enacted a landmark legislation, Nari Shakti Vandan Adhiniyam, aimed at ensuring greater representation for women in the political decision-making process. From politics to business, sports to science, and technology to defense, Indian women have carved a significant place for themselves. Dear young friends, you will be the most powerful force that will carry our nation forward. You are the architects of Viksit Bharat. Your efforts will transform villages into self-reliant communities, towns into hubs of innovation, and our nation into a prosperous, peaceful, and developed Bharat. Using your skills and knowledge, I urge you to become innovators who can harness technology for sustainable agriculture and renewable energy, and to improve healthcare and digital governance. Urge you to be social leader who uplift village, eliminate inequalities in education, opportunity, and infrastructure. I urge you to be cultural ambassadors who can carry forward the richness of Tamil heritage while engaging confidently with the world. Friends, but more than skills or knowledge, what will distinguish you as the architects of our future is character, courage, and compassion. Every effort you make to learn, to create, to serve your community, and to uplift those around you is a brick in the foundation of Viksit Bharat. Tamil Nadu is a cradle of civilization, learning, and culture that has shaped the very identity of India. But what makes Tamil Nadu truly remarkable is the way this heritage embodies the spirit of inclusivity, the timeless wisdom of Thirukkural and Thiruvalluvar, to the profound philosophies of Alvars and Nayanmars. Tamil culture has always emphasized selfless service and compassion for all beings without any distinction of caste, class, and creed. Dear young friends, for you, this heritage is both an inspiring and a responsibility. As you carry forward the pride of Tamil culture, I urge you to bring wisdom of your inclusive heritage into the modern world. In this way, you will not just preserve the legacy of Tamil Nadu, but you will also help shape the future of India. The torch of development and social transformation rests in your hands, and I am confident that you will carry it with courage, wisdom, and dedication to mark a stronger, self-reliant, and prosperous India. May each of you achieve great success and find fulfillment on the extraordinary journey of nation building. Dear friends, ladies and gentlemen, you may be finding a little bit, I can say, I have spoken a lot, and that too in quite detail. Because you see, you have chosen the subject, I have not. You have chosen the subject, one dream, one nation, one dream. So you see, India is a country of 140 billion population. We can't summarize India in 20 minutes, in 5 minutes. It has to take time. And youngsters, young minds, I am fond of you. I can certainly tell you, you are the future leaders of India. And you have to bear the responsibility also. You have an enormous responsibility. You have enormous force. You have enormous resources to become the world-class citizens. My
It's not my advice, but my wish that many of you may become the leaders of tomorrow. With these words, I conclude my address. Thank you very much. Thank you for listening so patiently. Let me say, this time I normally do not stay in a rural area because security problem is there, and even otherwise protocols does not allow. But anyway, this time I decided to stay overnight, not one night but 2 nights in a rural area of Tamil Nadu. I am staying with Mr. Vembu. It's my honor to make this decision, and I find that the rural area of Tamil Nadu is similar to the rural area of any part of India. You see, these are the similarities with which we can carry on our mission. If India is united, if India is strong, then we could be the strong. We are the holder of torch to move forward. With these words, my best wishes to all of you. Thank you, thank you, thank you. Thank you, sir, for insisting and reminding that we are the architect of our Vikshit Bharat 2047. Thank you, sir. As you said, the timeless wisdom Thirukural is represented in Thiruvalluvar's picture through all the 1330 Kurals in a picturesque representation. Here is a gift for you, sir. It's the greatest gift of love, the memorable moment of our life, and a powerful tool to proceed on with prosperity. Here, our Vyasa queens are giving you a present to Shri Ramnath Kovindji, our former president of India, and also another picturesque of Thiruvalluvar with all the 1330 Kurals to Shri Sridhar Vembu sir, the Chief Scientist of Zoho Corporation. Thank you, sir, for accepting this. Surprise in Vyasa is an ever-fresh event. Once you enter Vyasa, you should taste surprise. May I request our Honorable former President of India and our today's chief guest, Shri Ramnath Kovindji, to please accept a surprise, that is thank you, sir, for accepting the gift from Kotravai. இத்தனை மணி நேரம் தங்கள் அன்பையும் ஆதரவையும் அளித்த அத்துணை பேருக்கும் நன்றியுரை வழங்க வாய்ஸ் ஆஃப் தென்காசியின் செயல் தலைவர், பல இளம் பறவைகளின் வேடந்தாங்கல், பேரன்புக்குரிய காருண்ய குணவதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். I request Ms. Karunya Gunavati to propose vote of thanks. Please, ma'am. Vanakkam. On behalf of Voice of Tenkasi Foundation and Rotary District 3212, it's an honor to thank everyone who has come to the event. First of all, I thank Shri Ramnath Kovindji for accepting our invitation and gracing this occasion. Dhanyavad ji. Next, எங்களோட குடும்ப தலைவர், எங்கள் வாய்ஸ் ஆஃப் தென்காசியின்
புரவலராக இருக்கும் ஸ்ரீதர் வேம்பு ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ஸ் ஆஃப் தென்காசியின் நிறுவனர் ஆனந்தன் ஐயாசாமி சார் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம். ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3212. அவங்களும் இந்த ஈவெண்ட்க்கு பயங்கரமாக நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொன்று, இந்த பிளேஸ் நமக்கு இல்லை அப்படின்னா இவ்வளோ கிராண்டாக இந்த ஈவெண்ட் நடந்திருக்காது. இந்த இடத்த மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்களோட உடல் உழைப்பையும் நேரத்தையும் எங்களுக்காக கொடுத்த இந்த கல்லூரியின் நிறுவனர்கள் வேலத்தாய் மேம் அண்ட் வேலத்துறை பாண்டியன் சார், ஹோல் வியாசா ஃபேமிலிக்கு எங்களோட பெரிய பெரிய நன்றிகள். இங்கே வந்திருக்கிற எல்லா டிக்னிட்டரிஸ், ஸ்டூடெண்ட்ஸ், 133 அடியில் இந்த படத்தை வரைஞ்சி கொடுத்த ஓவியர்கள், மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள், ஈவெண்ட் பிளானர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவரும் தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். I request everyone to stand up for national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गागे तव जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. இசைக்கு அசையும் இனிய கலை என இறைவன் காட்டிய எழில்மிகு நடனம், அசைவில் சொல்லும் அபிநய காட்சி, ஆடிடும்போது அழகிய வதனம், திசைகள் தோறும் நாட்டிய கலைகள் தமிழர் கூத்தை தந்திடும் புவனம், தசைகள் முதலாய் தருவது பயிற்சி, தனக்குத்தானே தியானிக்கும் மனமும். இதோ இப்பொழுது உங்களுக்காக நடனத்துடன் ஆரம்பிக்க போகிறோம். Every beat is a heartbeat. Every move is a story. Welcome to the language of dance. முதலாவதாக அகஸ்தியர் ஸ்கூல் குழந்தைகளின் நடனம். கண்டுகளிக்க தயாரா? பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு, கரும்பு விளைஞ்ச ஊரு ஏன் அப்ப பிறந்த ஊரு, கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு, கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு. குளம் நெறிஞ்சிருந்த நாடு எங்க நாடு, அந்த ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு, ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. பாதியிடம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு, அது மீது இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு.
நடனம் உடல் பேசும் கவிதை. எத்தனை கவிதை உங்களது நடனத்தில் விவசாயத்தின் முக்கியத்துவம் மற்றும் அறுப்பின் அருமையை துள்ளி குதித்து அழகிய கருத்து பாடலுக்கு ஆடி மகிழ்வித்த அகஸ்தியர் பள்ளி குழந்தைகளுக்கு நன்றி மற்றும் பாராட்டுக்கள். இதனைத் தொடர்ந்து இப்பொழுது தேகத்திற்கு வலிமையூட்டும், அதை காண்பவர் விழிகளுக்கு இன்பமூட்டும் ஆடல் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. அமைதி கலைத்து அங்கங்கள் வலுப்படுத்துவது. இதோ உங்களுக்காக அடுத்த நடனம். சாதனா வித்யாலயா பள்ளி குழந்தைகளின் நடனம் உங்களுக்காக இதோ. A dancer's silence is louder than thunder because their soul speaks in stillness. Come on, dear Sadhana Vidyalaya kids.
வட்டமிட்டு கும்மியடித்து கரகம் வைத்து கோலாட்டம் அடித்து கிரங்கடிக்கும் ஆட்டமாடி உற்சாகப்படுத்தின சாதனா வித்யாலயா குழந்தைகளுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் குழந்தைகளே. Now, pranams. Here are our Vyasa queens intent dancing as fishermen and their life depicting instability and rain's glory. The choral is replenished not from the clouds, the vast oceans hovered will decline too. வணக்கம். இதோ எம் ராணியர் திருக்குறளின் நிலையாமை மற்றும் வான் சிறப்பு பற்றிய அறம் சார்ந்த பாடலுக்கு மீனவ நடனம் ஆட உள்ளனர். குறளாவது, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும். பார்க்க தயாரா? இதோ உங்களுக்காக மீனவர்கள் கண்டுகளியுங்கள். கடலுக்குள்ள மீனெல்லாம் பிடிப்போம், கடலு மேல அலவந்தா ரசிப்போம். தையரத்தையா பொய்யா தையரத்தையா, தையரத்தையா பொய்யா தையரத்தையா. கட்டு மரத்தை கரடாஞ்சி விடுவோம், கட்டு கடங்கா மீனத்தான் பிடிப்போம். தொட்டு தொடரும் வர உண்ண பிடிப்போம், துள்ளி திரியும் மீனெல்லாம் பிடிப்போம். தையரத்தையா தையரத்தையா தையா நேரா, ஏ தையரத்தையா தையரத்தையா தையா நேரா. தெரியும் கடலு தானே என்றும் நமக்கு சாமி உள்ள. ஆமா, தேடி பாரு தீராத கடலு, சொர்க்கம் இதுதானே பாரு உள்ள. சிறு நதி பல இணைஞ்சேரா, கடலா பொதுவா பறந்திருக்கு. ஒன்னா சேர்ந்தா பிரிவேதும் இல்ல, சேர்ந்தே உழப்போம் வாடி உள்ள. கடலுக்குள்ள மீனெல்லாம் பிடிப்போம், கடலு மேல அலவந்தா ரசிப்போம். தையரத்தையா பொய்யா தையரத்தையா, தையரத்தையா பொய்யா தையரத்தையா. கட்டு மரத்தை கரடாஞ்சி விடுவோம், கட்டு கடங்கா மீனத்தான் பிடிப்போம். தொட்டு தொடரும் வர உண்ண பிடிப்போம், துள்ளி திரியும் மீனெல்லாம் பிடிப்போம். தையரத்தையா தையரத்தையா தையா நேரா, தையரத்தையா தையரத்தையா
Yes, for fishermen, sea is their goddess and heaven. Their life is full of ups and downs. ஆம், கடல்தான் மீனவர்களின் சொர்க்கம். ஏற்ற இறக்கங்களுடன் கூடியதுதான் அவர்கள் வாழ்க்கை. அதனை அழகாக ஆடி காண்பித்த வியாசா ராணிகளுக்கு தையா பாராட்டுக்கள். கடலுக்குள்ளே மீனைத்தான் பிடிப்போம். கட்டுக்கடங்கான மீனை பிடிச்சிட்டீங்க வியாசா மீனவர்களே. மீன்களை அல்ல, எங்களை. இப்பொழுது பீடி தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் கொற்றவை நிறுவனத்தின் ஆடியோ விஷுவல் உங்களுக்காக. அனைவரும் கண்டு களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த கைகள் கொண்டிருக்கிறது, இல்லை, பீடிகளால் சுற்றப்பட்டிருக்கிறது. இது இவர்களின் கனவோ விருப்பமோ அல்ல. உலகத்தால் திணிக்கப்பட்டது. என்ன செய்ய இயலும்? அந்த தவிர்த்த வலிகளை, வேதனைகளை அமைதியாலும் தியாகத்தாலும் எதிர்கொண்டு வந்தனர். யாராலும் அணு அளவும் கவனிக்கப்படாமல் இருந்தனர். இன்று நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் காண்கிறோம். தொழிலாளியாக அல்ல, படைப்பாளியாக, தொழில் முனைவோர்களாக, தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கதவினை எட்டி பிடிக்கும் பீனிக்ஸ் பறவைகளாக. கொற்றவை ஒரு தளம் அல்ல, எம் பெண்களுக்கு நாங்கள் அளிக்கும் வாக்குறுதி. அவர்களின் வலிகளை ஆறுதல் படுத்த, அவர்களின் அடையாளத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க. இனி அவர்களின் கைகள் கலைகளை காணும், பீடிகளை அல்ல. தொழில் என்பது எல்லோருக்குமான கனவு அல்ல. சிலர் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், சிலர் சம்பாதிக்க விரும்புகிறார்கள், சிலர் சேர்ந்து செயல்பட விரும்புகிறார்கள். கொற்றவை இவை அனைத்திற்கும் ஓர் களம். கொற்றவையின் ஒவ்வொரு தயாரிப்பும் ஒரு பெண்ணின் பெருமிதம், ஒரு தாயின் உணர்வு, ஒரு நீண்ட கண்ணீரின் ஆறுதல். கொற்றவையின் ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு. கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு. கொற்றவை ஒரு தொழில் கனவு. அதனை நனவாக்கியதற்காக நன்றிகள். இப்பொழுது உங்களுக்காக மீண்டுமாக உங்கள் கண்களுக்கு ஒரு விருந்து வருகிறது. தமிழக மகளிரின் கலாச்சார நடையினை தற்போது காண உள்ளோம். இதோ எம் வியாசா ராணியர் மங்கையரின் வெவ்வேறு பருவங்களை தன் கலாச்சார நடைகளால் காட்சிப்படுத்த உள்ளார்கள். Our queens are now going to showcase different stages of Tamil women through their culture walk. Are you ready? மனைத்தக்க மானுடையள் ஆதித்தர் கொண்டான் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை. மனைத்தக்க மானுடையள் ஆதித்தர் கொண்டான் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை. மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை என்னை மாட்சி தாயினும் மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை என்னை மாட்சி தாயினும் மனைத்தக்க மானுடையள் ஆதித்தர் கொண்டான் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணாக்கடை. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணாக்கடை. பெண்ணிற் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் இம்மையுண்டாக பெறின் இம்மையுண்டாக பெறின்.
Thank you, dear queens, for showcasing different stages of Tamil women through the cultural walk. வியாசா ராணிகள் கலாச்சார நடையை எப்படி உங்களுக்காக கொடுத்தார்கள்? நன்றாக இருந்ததா? மீண்டும் ஒரு முறை கரகோஷம் எழுப்புவோமா? Thank you, dear queens. Now, JP Engineering students உங்களுக்காக மீண்டுமாக அதே போல் ஒரு கலாச்சார பிரதிபலிப்பை தரவிருக்கிறார்கள். வாருங்கள், students from JP College of Engineering. Dear students of JP College of Engineering, let us call upon Shri Dinesh Babu. இப்பொழுது ஸ்ரீ தினேஷ் பாபு அவர்களை அழைக்கிறோம். Please sir. Rotarian President ஸ்ரீ தினேஷ் பாபு அவர்கள். ஸ்ரீ அருள்மிகு செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியின் நிறுவனர் Now, our chairman, Dr. Vellathuri Pandian sir, our MD madam, Srimati V. Vellathai, our secretary sir, Dr. Sundar, and our vice chairman madam, Shri Prakashavali Sundar, to please come forward, ma'am. Yes, Veerachami Chettiar College of Engineering and Technology in தாளாளர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து JP கல்லூரி of Engineering, VKP Polytechnic College, AKD Dharmaraja Women's College, Annai Meenakshi College of Engineering, Education with Jiva Nursing College, Shri Amaravati Paramedical College, Mano Arts and Science College, Selvan Nursery and Primary School, Rajapalayam Raju's College, St. Joseph International School, Rajapalayam, Shri Ram Nallamani Yadava Educational Institutions, Sadhana Vidyalaya, Iragu Events, Selvan Nursery and Primary School, Rajapalayam Raju's College, St. Joseph International School, Rajapalayam, Shri Ram Nallamani Yadava Educational Institutions, Sadhana Vidyalaya, Iragu Events, Rafael Drones,
ஓவியர் மாரியப்பன், டாக்டர் ஏ ஃபாத்திமா, ஜீவா நர்சிங் காலேஜ், organizers of Voice of Tenkasi, Karpagaraja, Mr. Karpagaraja, Mr. Vallinayaga Malais Karthik, Mr. Uday Kumar, Mr. Sumu Murugan, Mr. Muthu Selvam, Mr. Samutra Sendil, Mr. Ishwaran, Program Convener, Mr. Ahmad Mushraf Ali, Mr. Mohammad Safiq, Rotarian A.V. James Arokyaraj, Rotarian Murugadasan Ganesan, Rotarian B. Kumar Raja, Rotarian Murugadasan Ganesan, Rotarian B. Kumar Raja, Mr. Bhimanand, Ms. Sirajuddin, Mr. Janardhanan, Happy Diwali, Dr. Ishwaran, Program Convener, Rafael Drones team, Dr. A. Fatima,
and Suren Nursing College. Suren Nursing College. Here are the winners of the elocution competition. First prize, Miss Madhu Kartiga, Vyasa Arts and Science Women's College. I request for a group photo, Vyasa Arts and Science Women's College team, volunteers, faculty volunteers to come on to the stage. Can you make all of them to come as a group and take a, receive the honor in a group and take a picture, group picture? Please. We're running out of time. The Honorable President has to leave. So please make it quick. We have only 30 more seconds. But I'm asking all of you to assemble quickly here and we'll take one group photo. Thank you. எல்லாரும் குரூப்பா வந்துருங்க. நம்ம உடனடியா இந்த மேடையை விட்டு விலகணும். ப்ளீஸ். யார் வர்றீங்களோ குயிக்கா குயிக் போட்டோ. And the third prize goes to Ms. Aishwarya M, Annai Meenakshi College of Education. Elocution competition oda juries Mr. K. Arumuham, CEO of Max Academy, and யாரெல்லாம் திருக்குறள் 1330 குறள் சொன்னீங்களோ அந்த லிஸ்ட் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. வந்திருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஸோ வேர்ல்ட் ரெக்கார்டில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அனுப்புறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லி வாய்ஸ் ஆஃப் தென்காசி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. Agasthyar Primary School. Agasthyar Primary School. Voice of Tenkasiyoda final group pick அதோட இந்த ஈவென்ட் முடிஞ்சிரும்.